Hey, Buckles. So, how do acids and bases react with each other? Activity 2.6 இந்த வீடியோல ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. அந்த டெஸ்ட் டியூப்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதான் டெஸ்ட் டியூப். ஓகே, திஸ் ஒன் இஸ் டெஸ்ட் டியூப். இப்போ இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபர்ஸ்ட் இதுல என்ன எடுத்துக்கிறேன்? 2 ml ஆஃப் NaOH. ஓகே, NaOH. இப்போ NaOH சொல்யூஷன் எடுத்த உடனே அதுல என்ன பண்ண சொல்றா? ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் ஆட் பண்ண சொல்றேன். ஸோ ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் நீங்க ஆட் பண்ண உடனே யூ கெட் அ பிங்க் கலர். ஓகேவா? பினாப்தலின் இண்டிகேட்டர் நீங்க ஆட் பண்ண உடனே யூ கெட் பிங்க் கலர். என்ன இண்டிகேட்டர் ஆட் பண்ண உடனே? பினாப்தலின் இண்டிகேட்டர். ஸோ இது ஒரு பேசிக் இண்டிகேட்டர். பினாப்தலின் ஒரு பேசிக் இண்டிகேட்டர். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த டெஸ்ட் டியூப்ல. பிங்க் கலர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். பினாப்தலின் போட்டேன். பேஸ் இருக்கதை இண்டிகேட் பண்ணு பினாப்தலின். இப்போ அடுத்து என்ன சொல்றான்? ஆட் அ டைலூட் HCl சொல்யூஷன் about the solution drop by drop HCl ஆட் பண்ண சொல்றேன். டிராப் பை டிராப்பா இன்னொரு இது என்ன சார்? பிங்க் கலர் டெஸ்ட் டியூபா அப்படின்னா இதுல HCl இருக்கு. அப்போ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா இதுல இருந்து ஊத்துறோம். ஓகேவா? டிராப் பை டிராப்பா இதுல இருந்து ஊத்துறோம். HCl ஊத்தும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் என்ன ஆகும்? டிஸ்அப்பியர் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா HCl வந்து நம்மளுடைய NaOH, HCl வந்து ஒரு ஆசிட், NaOH ஒரு பேஸ். ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகும் பொழுது என்ன நியூட்ரலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப நியூட்ரல் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பினாப்தலின் ஒர்க் பண்ணாது. ஏன்னா பினாப்தலின் வந்து பேசிக் இண்டிகேட்டர். மீடியம் உங்களுக்கு பேசிக்கா இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கலரை ஷோ பண்ணும். அதர்வைஸ் கலரை ஷோ பண்ணாது. இப்ப நேரா கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே என்ன கொடுத்துருக்கா? அதுல இஸ் தர் எனி கலர் சேஞ்ச் மிக்சர்? ஓகே, கலர் சேஞ்ச் ஆகும். ஒய் டிட் த கலர் ஆஃப் பினாப்தலின் சேஞ்ச் ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் ஆசிட்? ஏன்னா ஆசிட் ஆட் பண்ண NaOH நியூட்ரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ நியூட்ரல் மீடியத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நியூட்ரல் மீடியத்துல பினாப்தலின் எந்த ஒரு கலர் ஷோ பண்ண மாட்டான். இதுக்கு மேல ஆசிட் ஆட் பண்ணா பிகம் அசிடிக் மீடியம். அப்பயும் பினாப்தலின் ஷோ பண்ண மாட்டான். ஒருவேளை NaOH திருப்பி கொண்டு வந்து அதில் ஊத்த ஆரம்பிச்சிங்கன்னா அந்த HCl மறுபடியும் நியூட்ரல் ஆயிட்டு அதுக்கப்புறம் NaOH எக்ஸ்ட்ரா ஆகும் பொழுது அது பேசிக் மீடியமா மாறும். அப்போ பினாப்தலின் வந்து உங்களுக்கு கலர் ஷோ பண்ணும். கீழே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம் உள்ள என்ன நடந்திருக்கு. நம்ம எழுதுனதான் கொடுத்துருப்பான். NaOH எக்வஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து HCl எக்வஸ் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கிறோம். நியூட்ரலைசேஷன் ஆகும்போது ஒரு சால்ட் கிடைச்சிருச்சு உங்களுக்கு, பிளஸ் வாட்டர் கிடைச்சிருக்கும். இதனாலதான் பேசிக் இண்டிகேட்டர் ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் நீங்க தலைகளை கூட ட்ரை பண்ணி பாருங்க. HCl எடுத்துக்கோங்க. HCl வந்து மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிருங்க. மெத்தில் ஆரஞ்சு ஒரு கலர் ஷோ பண்ணும். ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஷோ பண்ணும். அதுல நீங்க வந்து NaOH ஆட் பண்ண கலர் டிசப்பியர் ஆகும். கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆகும். வேனிஷ் ஆயிடும் கலர். ஸோ அதுக்கப்புறம் எகெயின் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஆசிட் ஆட் பண்ணும்போது பழையபடி கலர் வரும். ஏன்னா அந்த ஆசிட் என்ன பண்ணும்? இந்த பேஸ் அகைன் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு ஆசிடிக் மீடியமா மெயின்டைன் பண்ணிக்கும். அப்ப எனிவே NaOH HCl நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சால்ட் கிடைக்கும். அடுத்து H2O வாட்டர் கிடைக்கும். ரைட்டா? இப்போ இந்த எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்? இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்து கீழே வந்து இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு காமன் டேர்ம் கொடுத்துருக்கான். பேஸ் ஆசிட் சேர்ந்தா உங்களுக்கு சால்ட் கிடைக்கும், பிளஸ் வாட்டர் கிடைக்கும். ஃபைன். இந்த ஆக்டிவிட்டி ஓவர்.